ஹஸ்தினாபுரத்தின் மாபெரும் மைதானம். அர்ஜுனனின் வில்வித்தையைக் கண்டு மக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். அந்தச் சத்தத்தை கிழித்துக் கொண்டு ஒரு இடி முழக்கம் கேட்கிறது. சூரியனைப் போன்ற ஒளியுடன், உடலில் பிறவிக் கவசமும் காதுகளில் குண்டலங்களுடனும் ஒரு இளைஞன் உள்ளே வருகிறான். அவன்தான் கர்ணன். அர்ஜுனனின் அனைத்து சாதனைகளையும் அவன் செய்து காட்டுகிறான். ஆனால் போர் புரிய அழைத்தபோது, "உன் குலம் என்ன?" என்று பெரியவர்கள் அவனை அவமானப்படுத்துகிறார்கள். தலை குனிந்து நின்ற அந்த வீரனுக்கு துரியோதனன் மகுடம் சூட்டி அங்க தேசத்தின் அரசனாக்குகிறான். அந்த ஒரு செயலால் அதர்மத்தின் பக்கம் நின்றாலும் துரியோதனனுக்கு உண்மையான நண்பனாக மாறுகிறான் கர்ணன். போருக்கு முன்னதாக தர்மத்தின் காவலன் இந்திரன் அந்தணராக வந்து கர்ணனிடம் தானம் கேட்கிறார். வருவது இந்திரன் என்றும், கவசத்தை கொடுத்தால் மரணம் நிச்சயம் என்றும் தெரிந்தும் தன் சதையை அறுத்து கவசத்தை கொடுக்கிறான் அந்த தான வீரன். போர்க்களத்தில் குந்தி தேவி அவனிடம் வந்து உண்மையைச் சொல்கிறாள். "நீ என் மூத்த மகன், பாண்டவர்களின் அண்ணன்." கர்ணன் கலங்குகிறான். ஆனால் தன்னை வளர்த்தவர்களையும் கரம் கொடுத்த நண்பனையும் கைவிட மறுக்கிறான். "அர்ஜுனனைத் தவிர மற்ற நால்வரையும் கொல்ல மாட்டேன்" என்று தாய்க்கு வாக்குறுதி அளிக்கிறான். குருச்சேத்திர போரின் 17ஆம் நாள். விதியின் சதியால் கர்ணனின் தேர் சக்கரம் மண்ணில் புதைகிறது. பரசுராமரின் சாபத்தால் மந்திரங்கள் மறக்கின்றன. ஆயுதமின்றி அவன் நின்றபோது கிருஷ்ணனின் கட்டளையால அர்ஜுனனின் அம்பு அவன் மார்பை துளைக்கிறது. சூரியன் மறையும் வேளையில் அந்த பெருவீரன் மண்ணில் சாய்கிறான். எதிரிகளே கண்ணீர் வடிக்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. அவன் கர்ணன். பிறப்பால் கைவிடப்பட்டவன், ஆனால் தன் கொடையாலும் வீரத்தாலும் வரலாற்றில் என்றும் வாழ்பவன்.